வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி வழங்கும் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு குருப்பெயர்ச்சி பலன்கள் 2024 மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும். அதுதான் இன்றைக்கி. மிதுன ராசி ஏற்கனவே அஷ்டமத்து சனி, கண்டச்சனி இதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 2018 மிதுன ராசிக்காரவங்க நல்லா இல்லை. சரிங்களா? இப்போ தான் கொஞ்சம் அந்த அஷ்டமத்து சனி விலகி இருக்குது. சரிங்களா? அஷ்டமத்து சனி விலகி 11ஆம் இடத்துல குரு ராகுவோட சஞ்சாரம் 11ஆம் இடத்துல இருந்து இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாங்க. இப்போ குரு விரயத்துக்கு வந்துட்டார். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். ஐயோ, விரயத்துக்கு குரு வர்றாரே, விரயத்தை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்கு 12ஆம் இடம்ங்கிறது அவருடைய நண்பரான சுக்கிரனுடைய இல்லம், ரிஷபம். சரிங்களா? ரிஷபம்ங்கிற ஒரு சுபகிரக வீட்டில் இயற்கை சுபரான குரு போய் அங்கே உட்கார்றார். அப்படிங்கும்போது கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுபவிரயம் தான் ஏற்படும். கவலையப்படாதீங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாதக தசா புத்தி அடிப்படையில் சுபவிரயங்களாக நல்லபடியாக இருக்குமா என்னங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனாலும் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும். சரிங்களா? ஏன்னா சுக்கிரனின் வீட்டில் குரு வரும்போது அது ராசிக்கு 12ஆம் இடமாகி புதனுடைய அதி நண்பரான சுக்கிரனின் வீட்டில் குரு வருவது மிக மிக சிறப்பு. சரிங்களா? அதில் சந்தேகம் இல்லை. குரு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல மறையும் பொழுது நல்ல பலன்களையே தருவார். கவலைப்பட வேண்டாம். அப்போ என்ன மாதிரியான விரயங்களை கொடுப்பார்? ஒரு கேள்வி வரும்ல, என்ன மாதிரியான விரயங்களை கொடுப்பார்? விரயத்தில் உட்காந்துருக்க குரு எங்கெல்லாம் பார்க்குறார் பாருங்கள். 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகும்? தாய் வழி, அதாவது தாய்க்கோ அல்லது தாய் வழியில் சில சுப செலவுகள் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? தாய் வழியில் சில சுப செலவுகள் பண்ணுற மாதிரி வரும். தாய்க்கே சில சுப செலவுகள் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். வீடு வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், அல்லது வண்டி மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, மாற்றலாம். வாடகை வீட்டில் இருக்கீங்க, இடமாற்றம் ஏற்படணும், இன்னும் ஒரு பெரிய வீட்டில் போய் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, மாறலாம். அல்லது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஒரு ஊரில் இருக்கீங்க, இன்னொரு ஊருக்கு நாங்கள் வேலை நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இப்படி நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது. சரிங்களா? மொத்தத்தில் இந்த வாகன மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், ஏன்னா உங்கள் ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட இப்போ வாங்கலாம் சார், தப்பு இல்லை. அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 6ஆம் இடம்ன்றது உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானம் இல்லையா, அந்த 6ஆம் இடம்ன்றது அப்போ நீடித்த பிரச்சனையிலிருந்து நீடித்த நோயில் இருக்கிறவங்களுக்கு பூரா இந்த குரு பயிற்சி சுப விரயங்களை கொடுத்து நோய்க்கான அந்த மருந்து, அந்த நோய்க்கான அந்த ஒரு சிகிச்சை, நல்ல சிகிச்சை எடுத்து, ஏன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய இடம். அதே போல் அது கலத்திரஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வர்றதுனால, அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் தனுசு, அதுக்கு 2ஆம் இடமாக வர்றதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு, இவங்க ஒரு ஆள் மட்டும் வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற நிலை போய் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தவங்க இந்த ஜாதகருடைய மனைவியோ அல்லது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவருடைய வருமானம் பெறுகிறது. குடும்ப வருமானம் எப்படியோ ஒரு பக்கம் இவங்க ஒரு ஆள் மட்டும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற நிலை போய் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் சார் மிதுன ராசிக்கு இருக்குது. ஸோ மிதுன ராசிக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். அட்டமத்து சனி விலகிருச்சு. கேந்திரங்களில் ராகு கேது இருக்காங்க. கேந்திரங்களில் எப்போவுமே ராகு கேது இருக்கிறதுங்கிறது ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல இருக்காங்கும்போது அதிகமான வேலைப்பொழு. இப்போ இந்த ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கு 10ல் ராகு இருக்கிறது மேன்மையான நல்ல பலன்களை கொடுக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அதே போல் கமிஷன் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் ராகு 10ல் இருக்கிறது வேலை பழுவை கூட்டும். சரிங்களா? சனியோ ராகுவோ 10ல் இருந்தால் வேலை பழுவை கூட்டும். ஆனால் அதனால் வருமானமும் இருக்குது. சனி உட்கார்றதுக்கு ராகு உட்கார்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா ராகு நிற்கிறது குருவோட வீட்டில் நிற்பார். சரிங்களா? ராகு நிற்கிறது குருவோட வீட்டில் நிற்பார். குரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் வீட்டில் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அப்போ ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? உங்கள் பிறந்த கால பெர்ச்சாட்டில் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சி இதர கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்து சனியும் விலகிருச்சு. அதே போல் ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா 4-10 இருந்தாலுமே 4ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. ஸோ 4ஆம் இடத்துல இருக்க கேதுவை குரு பார்க்குறது ஒரு சிறப்பு. ஏன்னா 4ல் கேது இருக்கிறது மைனஸ், அதை குரு பார்க்குறாரு. அப்போ சிறப்பு. 4ஆம் இடம் சுபத்தன்மை ஆயிடுச்சு. 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே உங்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் அதிக பிரயாசப்பட்டு அதிகமாக கடினமாக உழைத்து நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் நிரூபிக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலை. இதுவே ஐடி செக்டாரில் இருக்கவங்க, கமிஷன் பேசிஸில் இருக்கவங்க, இந்த ராகுவோட காரகத்துவ விஷயங்களில் இருக்கிறவங்க, இந்த சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்தில் சினிமா, கேமரா, லேப்ரோஸ்கோப்பி, இந்த மாதிரி ராகுவின் காரகத்துவ தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி, இந்த குரு பயிற்சியும் சரி, நடந்து முடிஞ்ச ராகு கேது பயிற்சியும் சரி, மீனராசிக்கு அதி அற்புதமாக
இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. சுப விரயங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருவாக தான் இருக்கிறார். இந்த குரு பயிற்சி சுப விரயங்களையும் இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக தான் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இருக்குது சார். இப்போ மாறுபட்ட கோணத்தில் நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவருக்கு வந்து இப்போ நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் மீது இப்போ கோச்சார குரு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கடந்த 2 பதிவில் போட்டிருக்கேன். மேசராசிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருப்பேன், ரிஷபராசிக்கும் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட கோணத்தில் போட்டிருப்பேன். அதாவது பொதுவான பலன்களை சொல்லிட்டு அடுத்து பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் மீது இந்த கோச்சார கிரகங்கள் போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றார் சார். இது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவம்னு பாருங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவம்னு பாருங்கள். லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் பாவமாக இருக்கும்போது இந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இப்போ ரிஷபத்துக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிஷபம்ங்கிறது என்ன பாவமாக இருக்குது? 6ஆம் பாவமாக இருக்கா, 8ஆம் பாவமாக இருக்கா, 12ஆம் பாவமாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மறைவு பாவமாக 6, 8, 12 மறையும் பொழுது பலன்கள் வந்து ஜாதகருக்கு வந்து சென்றடைய கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். ஏன்னா ஜாதகர் அதை உணர லேட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களையே நீங்கள் உணரணும் அப்படின்னா பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் 100% வேலை செய்யும். சரிங்களா? அப்படி ரிஷபத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் பலன் தரும் ஒரு 30%. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக வந்து ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னா அந்த சூரியன் மேலே குரு போகிறார். வைகாசி மாதம் பிறந்திருக்காங்க, சூரியன் மேலே குரு போகிறார் அப்படிங்கும்போது நல்ல மதிப்பு மரியாதை, என்ன சம்பாத்தியம் நல்லா பண்ணலாம். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அரசியல் தொடர்பில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு, அல்லது கவர்மெண்ட்டால் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சரிங்களா? தந்தையாருக்கு இப்போ உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்கன்னா இந்த சூரியன் மேலே குரு போகும்போது தந்தையாரோட உடல்நலம் சீராகும். ஏன்னா சூரியன்கிற ஒரு தந்தையை மகன்கிற குரு வரும்போது பாதுகாப்பு அரண் போல இந்த மிதுனராசிக்காரவங்களுக்கு இந்த சூரியன் மேலே குரு வர்றது அற்புதமான நல்ல பலன்களை செல்வாக்க உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். இது லக்னத்துக்கு எத்தனாவது பாவம்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ராசிக்கு 12ஆம் பாவம், லக்னத்துக்கு அது என்ன பாவம்னு பாருங்க. லக்னத்துக்கு மறைவு பாவமாக இருந்தால் அந்த ஜாதகர் அனுபவிக்க லேட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த பலன்கள் கிடைக்க ஜாதகருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், தாமதமாகும், அவ்வளோதான். உணர்றதுக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா மறைவு ஸ்தானமாக இருக்கு இல்லையா, அதனால. இப்போ இவர் வர்றாரு, யார்? செவ்வாய் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரனுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏன்னா சந்திரன் எப்படி மிதுன ராசியில் தான் இருப்பார், அதனால சந்திரனை விட்டுருவோம். செவ்வாய் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிறார். இப்போ குரு அங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல வேற குரு இருக்கிறாரா, அப்போ செவ்வாய் அங்கே இருக்கிறாரு. பொதுவாக ராசிக்கு 12ல் குரு உட்காரும்போது அங்கே ஏற்கனவே அங்கே செவ்வாய் உட்காந்துருந்தாருன்னா சொத்துக்களை ரெனோவேட் பண்ணணும், புதுசாக சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற அற்புதமான பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு பிறந்த கால ஜாதத்திலேயே. இப்போ அங்கே குரு வர்றாருன்னா ஒரு புது சொத்துக்கள் உருவாக்கணும், அல்லது சொத்துக்களை ரெனோவேட் பண்ணணும். சரிங்களா? அல்லது சொத்துக்களால் வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய நல்ல நேரம், அந்த சொத்துல வந்து கொஞ்சம் விரயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் தான் இந்த செவ்வாய் மேலே குரு போகும்போது நடக்கும். அதே போல் இந்த செவ்வாய் மேலே குரு போகும்போது செவ்வாய் சகோதரக்காரகன் இல்லையா, அப்போ சகோதர வழியில் வந்து ஒரு பாசிட்டிவான சுபகாரியங்கள் நடக்கிறது, அவங்க சைடில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நம்ம போய் செலவு பண்ணி ஏதாவது நல்ல விஷயங்கள் அவங்களுக்காக எடுத்து செய்கிறது, சிரத்தை எடுத்து செய்கிறதுங்கிற மாதிரி ஒரு அற்புதமான நல்ல பலன்களை தான் இந்த செவ்வாய் மேலே குரு வரும்போது குருமங்கள யோகமாக செயல்பட்டு மிக அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. இதில் மிக முக்கியமாக வந்து இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு செவ்வாய் புத்தி அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு தசையோ புத்தியோ நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன பலன் அப்படியே நடக்கும். இப்போ ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது, அந்த செவ்வாய் மேலே இப்போ குரு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த செவ்வாயே திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு அங்கே போகும்போது இந்த செவ்வாய் திசை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சார். இதில் சந்தேகமே கிடையாது. மிதுனராசியாக இருந்தாலுமே அவங்க லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர் என்ன அப்படிங்கிறத ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த செவ்வாய் மீது குரு போகும் காலம் மிக அற்புதமான எக்ஸலண்ட்டான பலன்கள், ஒரு தளபதியும் மந்திரியும் சேர்ற மாதிரி அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்த மாதிரி மிக அற்புதமான நல்ல பலன்கள் அந்த செவ்வாய் மேலே குரு போகும்போது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். லக்னத்துக்கு என்ன பாவம் அப்படிங்கிறது முக்கியங்க. சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக புதன் அங்கே இருக்கிறார். ஸோ ராசிநாதனே போய் அங்கே ராசிக்கு விரயத்தில் போய் சுக்கிரன் வீட்டில் போய் அதிநட்பு வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படிங்கும்போது அங்கே குரு வர்றார் அப்படிங்கும்போது கன்னிமார் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே போல் கல்வியாளர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம், அதே போல் வங்கி பணியாளர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். புதனோட காரக தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதன் மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சார். புதனோட காரக தொழில்கள் அப்படிங்கும்போது ஐடியில் இருக்கலாம், சரிங்களா, ஐடி ஃபீல்டில் இருக்கலாம்,
இருக்கலாம், அல்லது பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், கணக்கு வழக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து இது அதிக அற்புதமாக இருக்கும். மாணவ மணிகளுக்கு வந்து இந்த புதன் மேலே குரு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஏற்றமான நல்ல பலன்களையே கொடுக்கும். அப்போ புதன் மேலே குரு போகிறது, புதன் சுபத்துவம் அடைஞ்சு இப்போ கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த லவ் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் சொல்லி அவங்க சரின்னு ஓகே வாங்கி இப்போ வந்து அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய நல்ல நேரம். லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும். அல்லது ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கல்யாணத்தில் வந்து முடியணும், ரெண்டு வீட்லையும் பேசணும்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் பேசினா அது வெற்றியே தரும். இப்போ குருவே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபத்தில் குருவே இருக்கிறாருன்னா இது எக்ஸலண்டான ஒரு அமைப்பு சார். குருவே அங்கே இருக்கிறாரு, அந்த குரு அங்கே வர்றாரு. இப்போ கோச்சார குரு அங்கே தானே வர்றாரு, ரிஷபத்துக்கு தானே வர்றாரு. அப்போ என்ன ஆகும், கோச்சார குரு ரிஷபத்துக்கு வர்றது, ஏற்கனவே குரு அங்கே இருக்கிறது ஜாதகருக்கு பலத்தை தருகிறது. ஜாதகர் நல்லா பலமாக இருக்கிறார், பலவீனமாக இல்லை, ஜாதகர் நல்லா பலமாகவே இருப்பார். ஏன் பலமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாடி முறைப்படி வந்து ஜாதகரை குறிப்பது குரு. அப்போ அந்த குரு மேலேயே குரு வரும்போது ஜாதகருக்கு பலத்தை தருகிறது. ஜாதகர் பலமாக இருப்பார், அப்போ விரயங்களை ஜாதகர் பலமாக செய்வார், அதுக்கான பொருளாதாரமாக அவருக்கு இருக்கும். சரிங்களா, விரயங்கள் செய்கிறதுக்கு, சுப விரயங்கள் செய்கிறதுக்கு பொருளாதாரம் இருக்கும். ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம், பொருளாதார விருத்தி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நேரம். சரிங்களா, இப்போ குழந்தைகளுக்கு, இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை குட்டி இருக்காங்கன்னா அந்த புத்திரர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது. ஏன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிற புதுமண தம்பதிகளுக்கு இந்த குரு மேலே குரு வரும்போது அற்புதமாக சுபகாரியம் சுப நிகழ்வு நடந்தே தீரும். சரிங்களா, இப்போ அடுத்து சுக்கிரன் அங்கே இருக்கிறார், சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். இது எக்ஸலண்டான அமைப்பு சார். ராசிக்கு 12ஆம் இடமாவே இருந்தால் கூட சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் வந்து வலுத்தர்ற இடமா இருக்கிறதுனால அங்கே குரு வந்தார்னா இந்த பலன் வந்து ஜாதகருக்கு எக்ஸலண்டாக இருக்கும். இதில் சுக்கிராந்தரம், சுக்கிர புத்தி, ஏதாவது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசா புத்தி இந்த ஜாதகருக்கு நடக்குது. இப்போ ஒரு மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குருவோமே, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சரிங்களா, மிதுன ராசி மிதுன லக்னத்திலே பிறந்திருக்கிறார், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சுக்கிரன் மேலே குரு போகிறார் அப்படிங்கும்போது எக்ஸலண்டான பலன்களை கொடுக்கும். சரிங்களா, அதில் சந்தேகமே கிடையாது. எக்ஸலண்டான அற்புதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு அள்ளி கொடுக்கும். ஒரு உதாரணமாக ஒரு ரேவதி நட்சத்திரமோ கேட்ட நட்சத்திரமோ அல்லது ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணமாக இப்போ அவருக்கு சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இப்போ குரு அங்கே வர்றது நல்லதானா, எக்ஸலண்டான நல்ல பலன்களை தரும். இந்த ஜாதகரை வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்ரும், அதில் சந்தேகமே கிடையாது. ஜாதகரை வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்ரும். அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படிங்கும்போது வெளிநாட்டில் வந்து அவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுங்கிறது, வெளிநாட்டில் நல்ல சன்மானங்கள் கிடைக்கிறதுங்கிறது, அந்த சுக்கிரனை கோச்சார குரு சுபத்துவப்படுத்துறதுனால ஒரு சுபகாரியம் நடக்கிறதுங்கிறது, அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம், நம்ம பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிட்டு இருக்கோங்கிறது கண்கூட தெரியும் சார். அப்ப இந்த சுக்கிரன் மேல குரு போறது மிக மிக எக்ஸலண்டான ஒரு அமைப்பு, அதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா, இப்போ இங்க சனி இருக்கிறாருன்னு வச்சுக்குருவோமே, எங்க ரிஷபத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சுக்குருவோமே, சனி அங்க இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா அந்த சனி மேல குரு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, சனி இயற்கையிலே ஒரு பாவ கிரகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த குரு அந்த சனியை தொடரும்போது இவங்க ஜாதகத்தில் என்னதான் கெட்ட தசாபுத்தி ஓடினா கூட இந்த ஒரு வருட காலம் அந்த சனியை கோச்சார குரு தொடர காலம் வழியே இல்லாமல் அந்த பலன்களை அவங்க நல்லபடியாக அனுபவிக்கலாம் சார். ஒருவேளை கெட்ட தசாபுத்தி ஓடினா கூட இந்த ஒரு வருஷ காலம் வந்து கடுமையான போக்கு இருக்காது. ஏன்னா ஜாதகத்தில் இருக்க சனியை கோச்சார குரு வந்து சுபத்துவப்படுத்துறாரு இல்லையா, அப்போ இந்த சனி வந்து கர்மக்காரகன் இல்லையா, அப்போ அவர் மேலே இந்த குரு போகும்போது கட்டாயம் வந்து இந்த மிதுனராசிக்கான அந்த விரைய குருவுடைய கெடுபலன்கள் இருக்காது, அவருக்கு சுபபலன்களாக தான் இருக்கும். என்னடா விரயத்தில் குரு வர்றாரு சுபபலன் இருக்குன்றாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக சனி மேலே குரு போகிறது அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு அமைப்பு. இது நல்ல காம்போ சார். சனி குரு சேர்க்கை தொழிலுக்கு நல்ல காம்போ. தொழில் ரீதியாக வந்து ஏதாவது விரயங்கள் பண்ணி தொழில் ரீதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பண்ணலாம். இது வரைய குரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் இவங்களுக்கு சனி 12ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ரிஷபத்திலே சனி இருக்க பிறந்தவங்களுக்கு இந்த குரு அங்கே போகும்போது தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல டெவலப் ஆகி பிஸ்னஸை நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த சனிங்கிற அந்த அற்புதமான ஆயுள்காரகன் மேலே இந்த குருங்கிற இந்த ஜீவகாரகன் போய் சேரும்போது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். தந்தை வழி தெய்வமான குலதெய்வ வழிபாடு. ஏன்னா குலதெய்வம்ங்கிறதே வந்து தந்தை வழியில் இருக்கிற தெய்வங்கள் தானே. அப்போ தந்தை வழி குலதெய்வம், தாய் வழி குலதெய்வம், இவங்களெல்லாம் வழிபடுறது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். என்ன தாய் வழி குலதெய்வத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குரு 4ஆம் இடத்தை பார்ப்பார் சனியோட சேர்ந்து. சரிங்களா, அப்போ தந்தை வழி குலதெய்வத்தையும் தாய் வழி குலதெய்வத்தையும் இந்த ஜாதகர் வந்து இந்த நேரத்தில் போய் வழிபாடு பண்ணும்போது ஒப்பற்ற நல்ல பலன்களை தரும். இப்போ அங்கே ராகு இருக்கிறார் அல்லது கேது இருக்கிறார்னு வச்சுக்குருவோமே, இது கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு சேர்க்கை சார். ஏன்னா ராகு ரிஷபத்தில் இருந்தார்னா குரு அங்கே போகிறார்
இருக்கிறார் அப்படிங்கும்போது ராகுவோட காரக தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கின் டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். தோல் மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பலன்களை தரும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், தனிப்பட்ட ஜாதகருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது அற்புதமான ஒரு அமைப்பு சார். ஏன்னா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக இரட்டை குழந்தை பிறப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை தருது. ஆனால் அந்த ராகு மேலே குரு போகிறது குற்றம் தான். அந்த ராகுவோட காரக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகுவோட காரக தொழில்னா கமிஷன் அடிப்படையில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கமிஷன் அடிப்படையில் ராகுனாலே கமிஷன் கிரகம் தானே. அப்போ அந்த கமிஷன் அடிப்படையில் ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அல்லது அவங்க வந்து இப்போ கேமரா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த ராகு மேலே குரு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோல் மருத்துவர்களுக்கு, ஸ்கின் டாக்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல அமைப்பு. இருந்தாலும் ராகு மீது குரு போகும்போது சண்டால யோகம் என்கின்ற அமைப்பு வர்றதுனால, குரு சண்டால யோகம் என்கின்ற அமைப்பு வர்றதுனால ஒரு குருவே வந்து உங்களை திட்டுற ஒரு அமைப்பு இல்லையா, அப்போ அந்த சாபம் நிவர்த்தியாகும் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தால் கூட இது வந்து நல்ல சேர்க்கை இல்லை. இந்த நேரத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அப்போ ராகு வந்து ரிஷபத்தில் இருந்தால் குரு அங்கே போகும்போது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு முதலீடு பண்ணணும், அல்லது புதுசாக ஏதோ முதலீடு பண்ணி ஒன்று பண்ண போறீங்கன்னா இந்த நேரத்தில் பண்ணாதீங்க. இது ரொம்ப கவனம். இப்போ கேது அங்கே இருக்கிறார், குரு வரப்போறாருன்னா மிகப்பெரிய கடன் உங்களை சூழப்போகுதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய கடனில் நீங்கள் மாட்ட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையை தரக்கூடிய ஒரு சேர்க்கையாக தான் இந்த குரு கேது சேர்க்கை. கேது ரிஷபத்தில் இருந்து குரு அங்கே வர்றாருங்கும் போது கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் வரும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் இருக்கணும். ஏன்னா பிரச்சனை இருக்குது, பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை தூண்டி விடுறது கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இந்த ஒரு வருஷ காலம் மிகப்பெரிய கடன் ஏற்பட்டு சிக்கல் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது யாருக்கு நல்லா இருக்கும்னா ஆன்மீகவாதிகளுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஜோசியம் பார்க்குறாங்கன்னா ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த ராகு கேது மேலே குரு போகும்போது மனசு முழுக்க எண்ணம் முழுக்க வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா இந்த ராகு கேது மேலே குரு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குருமார்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது உங்களோட குருவை நீங்கள் கும்பிடலாம், சித்தர்களை கும்பிடலாம். உங்களை கும்பிடும்போது கண்ணு முன்னாடி வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அப்படியே கடந்து போகிறது கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது இந்த ராகு கேது மேலே குரு போகும்போது நல்ல பலன்களை எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு விரைய குருவாக இருந்தாலும் அந்த விரயஸ்தானமே உங்கள் லக்னாதிபதிக்கு அதிநண்பரான சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால அங்கே இயற்கை சுபர் வரும்போது சுப விரயங்களையும் நல்ல இடமாற்றங்களையும் தரக்கூடிய நல்ல பயிற்சியாக தான் சார் இருக்குது. மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.